ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். ரோஜா அப்படின்னாலே அழகு, காதல், நறுமணம் அப்படின்னு பல விஷயங்களுக்கு அடையாளமா சொல்லுவாங்கங்க. நம்மில் பல பேர் வீட்டில் ஆசையா வளர்க்கும் செடிகள்ல ரோஜாவுக்கு அப்படின்னு ஒரு தனி இடம் உண்டு. ஆனா இந்த ரோஜா செடியை வீட்டில் வளர்க்கிறதுக்கு வாஸ்து, ஆன்மீகம், ஜோதிடம், தாந்திரிகம் அப்படின்னு பலவிதமான நம்பிக்கைகளும் விதிமுறைகளும் இருக்குங்க. அதை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். பொதுவா முட்கள் உள்ள செடிகளை வீட்டில் வளர்க்கிறது வாஸ்துப்படி நல்லதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா முட்கள் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் அல்லது எதிர்மறை ஆற்றலை உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால ரோஜா செடியை வீட்டு வாசலுக்கு நேராகவோ படுக்கை அறைக்கு உள்ளேயோ வைக்கிறது சரியில்லை. ரோஜா செடியை வீட்டுக்குள்ள வைக்கிறத விட பால்கனி அல்லது தோட்டத்தில் வைக்கிறது நல்லது. முக்கியமா தென்கிழக்கு திசை அல்லது தென்மேற்கு திசையில் இந்த செடிகளை வளர்க்கலாம். இந்த திசைகள்ல நீங்க வைக்கும் போது வீட்டுல நேர்மறை ஆற்றல் பரவி உறவுகள்ல அன்பும் நெருக்கமும் அதிகரிக்குங்க. இந்த ரோஜா செடியை எங்க வைக்க கூடாது அப்படின்னா வடகிழக்கு திசையான ஈசானிய மூலையில ரோஜா செடியை வைக்கிறத தவிர்க்கணுங்க. இந்த திசை அமைதிக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் உரிய திசை. இந்த திசையில் முட்கள் உள்ள செடிகளை வைக்கும் போது குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் வரும் என்று வாஸ்து சாஸ்திரம் சொல்லுதுங்க. அதே மாதிரி ஆன்மீகத்துல ரோஜா பூவுக்கு ஒரு தனி மகத்துவம் உண்டுங்க. சிகப்பு ரோஜா பல தெய்வங்களுக்கு உகந்ததாக சொல்லப்பட்டாலும் முக்கியமா லட்சுமி தேவி, துர்கா தேவி, முருகப்பெருமான் போன்றவர்களுக்கு ரோஜா மலர்களை சாத்தி வழிபடுவது விசேஷங்க. இது வீட்டுல செல்வ வளத்தை அதிகரிக்கும், தைரியத்தையும் சக்தியையும் கொடுக்குங்க. ரோஜாவின் நறுமணம் மனதை அமைதிப்படுத்தி நேர்மறை அதிர்வுகளை உருவாக்கும் சக்தி கொண்டதுங்க. ரோஜா இதழ்களை குளிக்கும் நீரில் போட்டு குளிப்பது மன அமைதியை கொடுக்கும். பூஜைகள்ல ரோஜா இதழ்களை பயன்படுத்தும் போது அந்த இடத்துல ஒரு தெய்வீக அதிர்வு உண்டாகுங்க. ஜோதிடத்துல ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு கிரக காரகத்துவம் இருக்குங்க. ரோஜா பூவின் நிறம் சிகப்பு செவ்வாய் கிரகத்தோட தொடர்புடையதுங்க. ஜாதகத்துல செவ்வாய் கிரகம் சரியில்லாதவங்க, செவ்வாய் தோஷம் உள்ளவங்க தினமும் செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு ரோஜா சாற்றி வழிபடுவது நன்மையை கொடுக்கும். இது செவ்வாயால் ஏற்படும் அசுப பலன்களை குறைச்சு சுப பலன்களை கொடுக்குங்க. அதே மாதிரி செவ்வாய் வீரியத்துக்கும் தைரியத்துக்கும் உரிய கிரகங்க. ரோஜா செடியை வீட்டுல வளர்க்கிறது வீரிய சக்தியை அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க. சில தாந்திரிக பரிகாரங்கள்ல ரோஜா பூ பயன்படுத்தப்படுது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு சிகப்பு ரோஜா பூவை எடுத்து அதுல 3 கிராம்பை சொருகி லட்சுமி தேவி படத்துக்கு முன்னாடி வச்சு வேண்டிக்கிட்டா கடன் தொல்லைகள் குறையுங்க. அதே மாதிரி ரோஜா இதழ்களை ஒரு சிறிய பட்டு துணியில் முடிஞ்சு பூஜை அறையில வச்சு வழிபட்டா சுபகாரியங்கள் தடையின்றி நடக்குங்க. இது நேர்மறை ஈர்ப்பு சக்தியை அதிகரிக்குங்க. ஆக மொத்தம் ரோஜா செடியை வீட்டுல வளர்க்கிறதுனால பல நன்மைகளும் சில விதிமுறைகளும் இருக்கு. வாஸ்துப்படி சரியான திசையில வச்சு ஆன்மீக ரீதியா அதை மதிச்சு ஜோதிட ரீதியான பலன்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்க வளர்த்தீங்க அப்படின்னா வீட்டுல நிச்சயமா நல்லதே நடக்குங்க. நீங்க வீட்டுல ரோஜா செடி வச்சிருக்கீங்களா? நீங்க எந்த திசையில வச்சிருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.